இந்த மீன் பிடிக்கிறதுக்கு உண்டான அனைத்து பொருளும் வச்சிருக்காப்ல. இந்த தொழில் மட்டும் கிடையாது, இடையில வந்து சிவ தொண்டுன்னு சொல்லுவாங்க, ஆன்மீக பணியில அதிகமா இருக்காப்ல. இந்த ஆன்மீக பணி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கோயில் வந்து பால் அடைஞ்சிருச்சுன்னு சொன்னா அந்த கோயிலை வந்து சுத்தப்படுத்துறது. ரெண்டாவது அதுக்குள்ள அந்த நந்தி எல்லாம் எண்ணெய் எல்லாம் போட்டு போட்டு தீபம் ஏற்றி கருப்படிஞ்சு கிடக்கும். தீபம் ஏற்றுறது பூராமே கோயில் கருப்படிஞ்சு கிடக்கும். சாமி எல்லாம் வந்து ரொம்ப சுத்தம் இல்லாம அந்த எண்ணெய் பிசுபிசுப்போட இருக்கும். இவங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்காங்க. அந்த டீம் வந்து அந்த எண்ணெய் பிசுபிசுப்பு எல்லாத்தையும் எடுத்து அந்த கோயிலவே சுத்தப்படுத்தி பலன்னு வச்சிருக்காங்க. இப்ப நந்தி இந்த சில போட்டாக்கெல்லாம் காட்டினாங்க. அந்த போட்டாக்கெல்லாம் பார்க்கும் பொழுது அப்படியே உருவமே தெரியாத ஒரு தெய்வங்களை வந்து அப்படியே சுத்தப்படுத்தி பளபளப்பான பொலிவோட அந்த கோயிலை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது கோயில் வந்து பால் அடைஞ்சிருந்தாலும் அசுத்தமா இருந்தா அண்ணனை வந்து தொடர்பு கொள்ளலாம். அவங்க வந்து ஃப்ரீயாகத்தான் பண்ணி கொடுக்குறாங்க. குத்து விளக்கு